அதுக்கு மேலே நம்ம ஷீட் போட்டு கவர் பண்ணோம் அப்படின்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். எல்லாருக்கும் 2 தள்ளு எக்ஸ்ட்ரா. அப்புறமா இங்கே வந்து சைடுக்கும் வந்து கொஞ்சம் கூட நம்ம வந்து வச்சா தானே ஸ்ட்ராங்காக இருக்கும். இது வந்து எப்படியும் டெம்ப்ரரி ஃபிக்ஸ் தான். நல்லா அதை நம்ம மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணிடலாம். கட் பண்ணோம்ல தங்கம், அப்படியே அந்த சைடும் போய் மார்க் பண்ணிடுவோமா? இப்போ வந்து நம்ம எல்லாத்துக்கும் ஸ்க்ரூ போட்டுடலாம். பீசஸ்லாம் கட் பண்ணிட்டேன். இது அடித்த அடியில் உடஞ்சி போச்சு. நல்ல சுத்தியில் வச்சு தள்ளணுன்னா அது உடஞ்சி போச்சு. எப்படி இது வந்து இந்த ஒரு சீசனுக்காக தான், அடுத்த வருஷம் எப்படி யூஸ் ஆகாது, ஏன்னா வளர்ந்துடும். அப்படியே பார்த்து எடுத்து கொஞ்சம் போட்டோம்னா ஓகே. இது வந்து நம்ம பண்ண ஃபவுண்டைன் தான், இன்னுமே நல்லா தான் இருக்குது. எங்கேயுமே லீக் எதுவுமே இல்லை. மீனெல்லாம் வந்து இப்போ கொஞ்சம் உள்ளே போயிருக்கு. கோல்ட் ஃபிஷ் வாங்கி விட்ருக்கோம், அதனால கொஞ்சம் உள்ளே போயிருக்கு. இது மேலே போடுறதுக்கு இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் லேமினேட் ஷீட் வாங்கியிருக்கோம். இது வந்து கொஞ்சம் திக்காக இருக்கும், ஆனால் வந்து வெளிச்சம் போகும், அதுக்காக தான். அப்படியே அதுக்கு வந்து மெஷர் பண்ணி இங்கே வந்து நம்ம கட் பண்ணிட்டோம்னா ஃபிக்ஸ் பண்ணிடலாம். அப்படியே இனி வந்து இந்த ஷீட்டும் இந்த கம்பியும் சேர்த்து ஸ்க்ரூ போட்டுடுறேன். இந்த மாதிரி ஸ்க்ரூ போட்டுட்டு இதை வந்து நான் இப்போ தூக்கி வைக்க போகிறேன். அப்படி இந்த ஒரு சைடு வந்து நான் தூக்கி வச்சுருக்கேன். ஏன்னா இப்போ வந்து அவ்வளோ குளிர்லாம் இல்லை. குளிர் வரப்போ நம்ம வந்து டக்குன்னு எடுத்து கீழே விட்டுறலாம். அதனால் கீழே வந்து மல்ச் போட்டு வச்சுருக்கோம். அதனால் வந்து வேருக்கு வந்து அவ்வளோ குளிர் போகாது. இங்கே வந்து ஒன்று பண்ணி வச்சுருக்கோம், ஒரு ஃபியூஷன் பண்ணி வச்சுருக்கோம். கருவேப்பிலையை வந்து குளிர் தாங்காதுல்ல, அதனால் வந்து க்ரீன் ஹவுஸில் வைக்கிறதுக்கு பதிலாக என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இங்கே வந்து அங்கங்கே போகிறதுக்குள்ளே ஒரு 10 முள் குத்திரும் நம்ம. குத்து ஒரு வழியாக வந்து சேர்ந்து விட்டேன். இது வந்து ஆரஞ்சு விதையிலேருந்து முளைக்க போட்டோம்ல, அந்த ஆரஞ்சு செடி